வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 25. நேற்று ஓய்வு நாள், அதனால தான் விபூதி வச்சிட்டேன். காலையில் வழக்கம் போல் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணலான்னு போனால் நம்ம ஜக்கம்மா வேற உள்ளார வந்து முட்டையை உடச்சு இருப்பா. கண்ணங்கடி புடனிலே அடி வச்சிருக்கேன்னு கேட்டேன். இல்லை முன்னாடி தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவளும் டூல்ஸை தூக்கிட்டா. சரி சமாதானம் கூடிய பறக்க விட்டுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். சடனாக விஜயம்மாவும் வந்துட்டாங்க. இன்றைக்கி செக்கப் இருக்குது, அதை நான் மறந்துட்டேன். சரிம்மா இன்றைக்கி ஜிம்முக்கு ஓய்வு விட்டுறேன், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையலும் யாருன்னா நம்ம ஜக்கம்மா தான். இவள் வந்தாலே ஒரு டார்ச்சர். என்னென்னா தேர்வு பண்ணி தான் சமைப்பாங்க. எனக்கு இது வேணும், இதெல்லாம் வேணும், இந்த காய்கறியெல்லாம் வேணும்னு தேர்வு பண்ணி தான் சமைப்பாங்க. அதனால் ரொம்ப டார்ச்சராக போச்சு. என்னை உடனே நீ என்ன வேலை செய்கிற, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, சும்மா பேருக்கு மட்டும் வீடியோவுக்கு மட்டும் வேலை செய்கிற அப்படி இப்படின்ட்டு இருந்தா. அவளை மண்டை மேலே அடித்து உட்கார வைக்கலான்னு பார்த்தேன். டைமிங் மிஸ் ஆகி வேறு வழி இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். என்ன காய்கறி எல்லாம் வேணும் அப்படின்னா தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னா அது மட்டும் போதுமா அப்படின்னு போதும் அப்படின்னா சரி பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது பாய். அதனால் வாங்கினத்தை எடுத்துக்கிட்டு நானும் பாய் கடைக்கு போயிட்டு அவளுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான தக்காளி பார்த்தேன். ரொம்ப ரேட்டு சொன்னார். வேறு வழியில் வாங்கி தான் ஆகணுன்ட்டு தக்காளியுமே நான் அரைக்கிறதுக்கு தேவையான கேரட் பீட்ரூட்டையும் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்த கையோடையே நான் அரைக்கணும் இல்லை, அதுக்கு தேவையான 4 முட்டையை போடச்சு ஊற்றி ஆம்லேட் போட்டுட்டு பழைய சிக்கன், அதாவது நேற்றத்தோட சிக்கனை வந்து சில்லி போட்டுட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு அதுவே வச்சு காலையில் டின்னர் முடிச்சிடலாம். பார்த்தா நடுவில் இவ ஒருத்தி வேறு ஜக்கம்மாவோட அக்கா பொக்கம்மா. 2 பேர்த்தையும் சமாளிச்சுட்டு எப்படியோ காலையில் தேவையான சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட போனேன். நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லான்னு போனால் அங்கே போனாலும் நம்ம அக்கா மீனுக்கறி விடவே இல்லை. அவளும் வந்து கையா கத்திக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு துண்டு, நான் ஒரு துண்டை போட்டு சாப்பிட்டு மருத்துவமனைக்கு கிளம்பிட்டேன். மருத்துவமனைக்கு போனதுமே எப்பயுமே வந்து பிளட் டெஸ்ட் தான் எடுப்பாங்க. அதனால் போய் பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு விஜயம்மா வளைய விடாமல் உட்கார வச்சுட்டு செக்கப் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். மறுபடியும் புதன்கிழமை காலையில் வர சொல்லியிருக்கிறாங்க. அது எதுக்குன்னா புதன்கிழமை விழாக்கில் கையோட அம்மாவுக்கு தேவையான மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிட்டு வர வழியிலே நானும் விஜயம்மாவும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தோழர்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஆல்ரெடி நான் சொன்னது தான், இருந்தாலும் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஃபேமிலி கொடுங்க. ஃபேமிலி இருக்கும்போது பார்த்துக்காமல் இல்லாதபோது பார்த்துக்கிட்டு ஒரு யூஸும் இல்லை. என்னடா திட்டப்புன்னு கருத்து விஷயம், இதுதான் ஃபேக்ட். வீட்டுக்கு வந்த கையோட கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை.